அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் முட்டை மிட்டாய் 2.0 ரெசிபி ஸ்டவ் டாப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை மிட்டாய் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். முட்டை மிட்டாய் ப்ரீமியமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடை போட்டு தான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி சரியாக 1/4 கிலோ அளவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நம்ம சேல் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாவது இருக்கும். நம்மளோட இந்த முட்டை மிட்டாய் 2.0 சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இந்த பால் பவுடர் தான். நாம் இந்த முட்டை மிட்டாய்க்கு நட்ஸ் எதுவுமே சேர்க்கல இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பால் பவுடர் சேர்க்குறோம். நான் அஃப்லாத்தூனுக்குமே சரி, இல்லை நான் எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி பால் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அமுல் பிராண்டோடைய பால் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ரெசிபியுமே நல்லா சூப்பர் ஹிட்டாகவே கிடைக்கும். இது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது சரியாக ஒரு 5 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். நான் எடுத்திருந்தது ஒரு 6 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக இது கூடவே நம்ம சர்க்கரையுமே அளந்து எடுத்துக்கலாம். பொடி பண்ணாத முழு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். சர்க்கரையோட அளவு சரியாக 75 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு நல்லா கூட சாப்பிட்டா பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 80 கிராம் அளவுக்கு இல்லை 85 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அளவே நம்மளோட இந்த முட்டை மிட்டாய் 2.0 ரெசிபிக்கு சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரையும் பால் பவுடரையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் இனிப்பு இல்லாத பால்கோவா சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இனிப்பு இல்லாத பால்கோவா எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நான் ஆல்ரெடி ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் இன்ஷால்லா நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்லெஸ் கோவா சரியாக ஒரு 85 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவுமே கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கூட எடுத்தோன்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கூட வந்துட்டு வெயிட் வரும் இல்லையா, இதே நம்ம கம்மியாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அளவு வந்துட்டு மாறி போயிடும். ஸோ எப்போவுமே நான் எடுக்கும்போது கொஞ்சம் கூடவாக தான் வர மாதிரி தான் நான் எடுப்பேன். இது வந்துட்டு ஒரு 86 கிராம் கிட்ட வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட முட்டை மிட்டாய் ப்ரீமியமில் நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே இருக்கும். இதில் சரியாக ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். 15லேருந்து 16 கிராம் அந்த மாதிரி கம்மியாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவில் நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வலிஞ்சு ஊற்றாது. கடைசியாக நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை மிட்டாய் ப்ரீமியமுக்கு நம்ம ஒரே ஒரு முட்டை தான் சேர்ப்போம் 1/4 கிலோ அளவு செய்கிறதுக்கு. இந்த முட்டை மிட்டாய் 2.0க்கு நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுவே 1/2 kg செய்கிறீங்கன்னா நீங்கள் 4 முட்டையை அப்படியே டபுள் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட வெயிட் அரௌண்ட் ஒரு 100 கிராம் கிட்ட வந்திருக்கு 2 முட்டையுமே சேர்த்து. இப்போ முட்டையோட அந்த சைடில் பக்கத்துலேயே குட்டியாக ஒயிட் கலரில் தனியாக தெரியும். அது மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு மாதிரியாக அந்த முட்டையோட அந்த ரா ஸ்மெல் அடிக்காது. இதே நம்ம இப்போ வீட்டுக்கு செய்கிறதா அந்த மாதிரியே நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம். இதுவே நம்ம இப்போது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம், கொரியர் பண்ண போகிறோன்னா ஸ்பூனில் ஒரு சின்ன கட் போட்டு எடுத்தால் அழகாக வந்துடும். நான் இது வீட்டுக்காக தான் செய்கிறேன். நான் வீடியோவுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்காக தான் இது செய்கிறதெல்லாம் நான் கையிலேயே வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த முட்டையுமே இந்த பால்கோவா சர்க்கரைலாம் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து நல்லா நம்ம அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பால்கோவா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். பால்கோவா எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. கடைசி இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த பேட்டரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லாவே இது திக்காயிரும். இது நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வீட்டுக்கு செய்கிறதா இருந்தாக்கா பாலே சேர்த்து செய்யலாம். அதிகமான பேர் இப்போ சேல்க்காக தானே இந்த ரெசிபி என்கிட்ட கேட்டிருந்ததால் நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தண்ணி ஊற்றுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அப்படியே நம்ம கெட்டியாகவே நம்ம பேக் பண்ண வச்சிட்டோன்னா அது இன்னும் ஒரு மாதிரி அப்படியே முருகின மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி லூஸான ஒரு கன்சிஸ்டன்சியில் வைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பதத்தில் நம்மளுக்கு பேக்காகி கிடைக்கும்.
அதுக்குன்னு நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணாமே நம்மளால் முட்டை மிட்டாய் பேக் பண்ண முடியாது இல்லையா? ஒரு மாதிரியா முட்டையோட ரா ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அது ரொம்ப நாளுமே நம்மளுக்கு தாங்காது. அதனால தான் இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறது. நீங்கள் இப்போ வீட்டுக்காக செய்கிறீங்க, உடனே செஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் பாலே சேர்த்து செஞ்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தாக்கா தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தாங்கும். பால் சேர்த்தா நம்மளுக்கு சீக்கிரமாக வீணாக போயிடும் இல்லையா? பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த முட்டை மிட்டாய் தாங்கும். இல்லை நம்ம இப்போ செய்கிறது போல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் தாராளமாக தாங்கும். ஃபைனல் டச்சாக நம்மளோட இந்த ரோஸ் சிரப் இருக்குல்லையே, நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அது ஒரு 2 ட்ராப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் இதுவே முழு முட்டையுமே நீங்கள் சேர்க்கல, முட்டையோட அந்த வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு செய்கிறீங்கன்னா சாஃப்ரான் மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி எசன்ஸ்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி முழு முட்டை சேர்த்து செய்யும்போது என்ன தான் நீங்கள் சாஃப்ரான் சேர்த்தாலுமே அந்த ஒரு மாதிரி முட்டையோட அந்த ராஸ்மெல் கண்டிப்பாக அடிக்க தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி முழு முட்டையாக சேர்த்து செய்கிறீங்கன்னா அந்த ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் மட்டும் சேர்த்து செஞ்சாலே போதும். முட்டையோட குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் அந்த ட்ராப்ஸ் அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராஸ்மெல் அடிக்காது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்ததால். இப்போ நம்ம வழக்கமாக ஒரு 1/4 கிலோ அளவில் முட்டை மிட்டாய் இல்லைன்னா ப்ரௌனி செய்வோம் இல்லையா, டின்னு, அந்த ஸ்கொயர் ஷேப் டின்னு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம அதில் இந்த பேட்டர் சேர்த்துக்கலாம். நான் அந்த டின்னில் வெறும் நெய் மட்டும்தான் தடவிருக்கேன், மேலே மாவு கூட எதுவுமே டஸ்ட் பண்ணலை. டின்னில் பேட்டரை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை மிட்டாயை நம்ம ஸ்டவ் டாப்பில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓடிஜியில் பேக் பண்ணுறதா இருந்தாக்கா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் எப்போவுமே ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன அடுப்பில் தான் நம்ம பேக் பண்ணணும். நம்மளுக்கு தீஞ்சு போகாமல் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். நம்ம டின் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். பக்கத்து அடுப்பில் இருக்கிற அந்த ஸ்டாண்டை எடுத்து நான் வச்சுட்டேன். அந்த டின்னை தூக்கி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு கிண்ணம் ஏதாவது கவுத்தி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டை மிட்டாய் டின்னை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதை அப்படியே மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ப்ரௌனி செய்கிறதா இருந்தாலுமே சரி, இல்லைனா குக்கி எதுவாக இருந்தாலுமே சரி, இதே மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபாக நம்ம அலாரம் அந்த மாதிரிலாம் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா தீஞ்சு போயிடும். ஓடிஜின்னா அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுப்புனா நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சு எடுக்கணும், அது மட்டும்தான். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஹெவியான ஒரு பாட் ஏதாவது வச்சிடலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி ஒரு பெரிய பிரியாணி பாட் எடுத்து சூடு பண்ணி அதுக்கு மேலே நம்ம வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மேலே வெயிட் வைக்கிறதால நம்மளுக்கு ஒரு தம் எஃபெக்டில் நல்லா சூப்பராக நம்மளுக்கு சீக்கிரமாகவே நல்லா பேக் ஆகி வந்துடும். இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். முட்டை மிட்டாய் ஃபுல்லுமே மேலே ஃபுல்லுமே நம்மளுக்கு கலர் வந்திருக்காது, சைடில் மட்டும் நம்மளுக்கு அப்படியே கலர் மாறி இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், கார்னர்ஸ்லலாம் ஒரு மாதிரியாக கொஞ்சம் டார்க்கான கலர் வந்திருக்கா. இப்போது நம்ம இதில் ஒரு குச்சி இல்லைனா ஒரு கத்தி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆயிடுச்சுன்னா நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த கத்தியில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இதுவே நம்மளுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். கத்தினால் அழகாக க்ளீனாகி வந்ததால் நம்ம இதை அப்படியே மூடி போட்டுடலாம். ஓடிஜியில் நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு மேலே ஃபுல்லுமே நம்மளுக்கு ஈவனாக நம்மளுக்கு கலர் கிடச்சிரும். அடுப்பில் செய்யும் போது இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வைக்கணும். நீங்கள் சைடில் ஃபுல்லாக கலர் வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் ஆனில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி போயிடும். இப்போ ஆஃப் பண்ணி நான் ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் டார்க் கலர் வந்திருக்கு. அடுப்பில் செஞ்சாலுமே சரி நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் எடுக்கணும். அடுப்புலேயே நிறைய வாட்டி எனக்கு நல்லாவே கை சுட்டிருக்கு. இந்த முட்டை மிட்டாய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்கலை, ப்ளஸ் நம்ம இது வெறும் அடுப்பில் மட்டும் தான் நம்ம செஞ்சு எடுத்திருக்கோம். அழகான ஒரு கலரோட நம்மளோட முட்டை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே ஓடிஜியில் செஞ்சாலுமே நிறைய பேர் கலர் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க. டாப் அண்ட் ராட் நம்ம ரெண்டுமே ஆனில் வைக்கிறோம் இல்லையா, கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் டாப் ராட் மட்டும் ஆனில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே கலர் வந்துடும்.
இந்த முட்டை மிட்டாய் கட்டரை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது ஒரு லிங்க் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை பிடிக்காத குறை தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ரௌனிக்கு முட்டை மிட்டாய்க்குன்னுலாம் நான் தனியாலாம் வாங்கலை. இது எப்படிடா 2 வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம அப்பளம்லாம் நம்ம திருப்பி போடுவோம் பார்த்தீங்களா, ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்குலாம் நம்ம எடுப்போம் இல்லையா, அதுதான் இது. என்னோடய சின்ன ஓடிஜிக்கு அந்த பிளேட் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக நான் வாங்கினது. இது வந்து தனியாக நான் கழட்டி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது சொன்னாலும் யாரும் என்னை நம்ப மாட்றாங்க. லிங்க் வேணும்னு சொல்லி தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி அமேசான்லலாம் கூட இருக்குதுன்னு ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தனியாலாம் வாங்கலை. இது அப்பளம் பொரித்து நம்ம எடுக்கிறதுக்காக வாங்கினது. கடைசிக்கு நான் இந்த முட்டை மிட்டாய் எடுக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா அழகாக நம்மளுக்கு எடுக்க வருது. 4 பக்கமும் டின்னில் லைட்டாக நம்ம நீம்பி விட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா அழகாக எடுக்க வந்துடும். இன்ஷால்லா இந்த முட்டை மிட்டாயும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஆல்ரெடி நம்மளோட முட்டை மிட்டாய் ப்ரீமியம் செம்ம ஹிட்டாக போயிட்டு நிறைய பேர் எனக்கு பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. நான் 1 by 1 நான் கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள். எப்போவுமே முதல் பீஸ் எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சாகசமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டின்னில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நெய் தடவை வச்சதுலே நல்லா அழகாக நம்மளுக்கு எடுக்க வந்துருச்சு. நல்ல ஜூஸியான முட்டை மிட்டாய் 2.0 செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. முட்டை மிட்டாய் ப்ரீமியமுக்கும் 2.0க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்ட எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் இருக்குமான்னு சொல்லியுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் இருக்கவே இருக்காது. டேஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கட் பண்ண உடனே ஆர்வத்தில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டேன். இது அப்படியே உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். நான் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன். ஒரு குட்டி பீஸ் மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் டக்குன்னு. நல்லா ஜூஸியாக செம்மையாக இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி பேக் பண்ண உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனி இல்லையா? ஸோ ஆர்வத்தில் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டேன் நான் இப்போ சொல்லியிருந்த அளவு சரியாக ஒரு 1/4 கிலோ அளவு முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 239 கிராம் இருக்குது. ஒரு 10 கிராம் கம்மியாக இருக்குது இல்லையா? நான் அந்த குட்டி பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் இல்லையா? அதுதான் காரணம். உங்களுக்கு சரியாக இது 1/4 கிலோவோட அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். இதுவே நீங்கள் 1/2 கிலோ வேணும்னா நீங்கள் அப்படியே இந்த ரெசிபியை டபுள் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் மேட் டிப்ஸ் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.